கலாட்டா கலாட்ட வரும் காலாட்டி போட்டேன்னு. இது நடத்துறது பன்னீர்செல்வம் சேர்த்து யாழ்த்தானார் லண்டன். பின்னுக்கு திருப்பி அப்படி மட்டும் சில பேர் இந்த ஒன்றுக்கு மணியில் விட்டு காசு பண்ணுறாங்க. இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியில வசிக்கிற உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசுகளை அனுப்ப விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். www.ssyaal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். சாக்லேட் வகைகள், பூக்கொத்துகள், மரக்கன்றுகள், பழ வகைகள், இலத்திரனியல் பொருட்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை தெரிவு செய்து உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் ஆர்டர் செய்து 48 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். வங்கி சேவை ஊடாகவும் பேபால் மூலமாகவும் இலகுவாக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முக்கியமான ஒரு விடயம், இலவசமாக உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக பதிவு செய்வதற்கு www.ssyaal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். இலவசமாக மரக்கன்று ஒன்றும் வழங்கப்படும். நேற்றைய நாள்ல கும்பருப்பிட்டி என்ற ஊரினுடைய முதலாவது பகுதி காணொளி பதிவிட்ட நான். பார்க்காதவர்கள் சென்று பாருங்கோ. இது பகுதி 2வது காணொளி. பாருங்க, வீதிகள் எல்லாம் சரியான மோசம். இங்க பாருங்க, தரைப்பகுதி விலங்கையிலேப்பா. இது போடப்பட்ட வீதி இப்படி சேதப்பட்டு போயிருக்கேன்னா என்ன நடந்தது எனக்கு விலங்கையில். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த ஊரா நீங்கள்? எங்கே பிறந்த நீங்கள்? எவ்வளோ காலம் பிறந்து? எனக்கு 70 வயதில் பார்த்துக்கொள்ளுங்க. 70 கரெக்டு கலாட்டா கலாட்ட வரும் காலாட்டி போட்டேன்னு. சொல்லுங்க என் பேர். அப்போ இது என்ன கதை ஐயா? ஐயா எனக்கு அது பிடிக்கல. நீங்கள் எவ்வளோ இப்படி மதிச்சுட்டு நின்று போட்டு அப்புறம் இப்படி மறந்துட்டு ஒரு ஆர்வத்தோட வாரேன் ஐயா அவங்கள சந்திக்கிறதுக்கு. அம்மா அப்பா எல்லாம் அங்கே தான் வந்தீங்க தான் முதல்ல அங்கே. இப்போ எங்கே இருக்காங்க? நான் மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் வயது போயிட்டுச்சானே. என்ன ஐயா நீங்கள் உங்களோட பேரை சொல்லுங்க இருக்கா? எனக்கு சிவா பேர். சிவா சிவாவாளன் பேர். சிவாண்டு கூட. அப்போ சிவா ஐயாண்டு நான் கூப்பிட்டேன் நான் உங்களை. நீங்கள் சொல்லுங்க, நான் உங்களை மறந்துட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு கவலையாக இருக்குமா இல்லையா? எனக்கு கவலை இல்லை. அதப்போ எனக்கு கொஞ்சம் நான். இப்போ இந்த ஊருக்கு என்ன பேர்? கும்பருப்பட்டி. கும்பருப்பட்டியில் இடம் இந்த 5ஆம் வட்டாரம். 5ஆம் வட்டாரம். இங்கேருந்து நிறைய பேர் இடம்பெயர்ந்து போனதா? அது போய் வண்டியில் இருக்குதானே. இந்த ஊரை சேர்ந்தவர்கள் வண்டியிலையும் இருக்கணும். இப்போ வன்னி வெளிநாடுலையும் இருக்கிறீங்க. வெளிநாட்டில் குறைய இந்தியாவிலையும் வன்னி தான் கூட. சரி சரி. இந்தியாவும் வெளிநாடு தானே ஐயா? அது வெளிநாடு தான். இந்தியாவில் அது எங்களை தமிழ் அறியாத அதுவும் எங்களை மாதிரி. ஆனால் அங்கே தான் எங்களை அகதி என்று சொல்லி வச்சுருக்காங்க. நல்லா வச்சுருக்காங்க. அகதி என்று சொல்லி வச்சிருக்க கூடாதானே ஐயா? என்ன இதை நாங்கள் ஐயாவோட சேர்ந்து வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது மொழியே புரியாத ஒரு நாட்டில் போய் எங்கள் மக்கள் எவ்வளவு சுதந்திரமாக உழைத்து நிம்மதியாக வாழ்ந்து ஒரு சூழலில் இருக்கேக்க தமிழ்நாட்டில் எங்களை அகதியாக வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் அது என்ன எனக்கு விளங்கல ஐயா. சரி ஐயா, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி எனக்கு. நீங்கள் என்ன மறந்து போனீங்க? எனக்கு போயிட்டேன். சரி சரி. இனி என்ன தெரியல, வயதாகிட்டு தான் எனக்கும் ஆகிடுது. இப்போ 86 வயது எனக்கு. 86 அப்படி வராது. என்ன பார்க்க எத்தனை வயது மாதிரி இருக்கு? எத்தனை? 40 வயது. ஐயோ 40 இல்லை, எனக்கு 29 வயது. நீங்கள் திண்ணையை பிடிச்சி நடக்க நாங்கள் உங்களை பிடிச்சி நடந்தோம் நாங்கள். சரி, உங்களோட கதைச்சதில் மகிழ்ச்சி. நானும் உங்களோட இல்லை, அதான் உங்களோட கதை. இப்போ இந்த மாதிரி எல்லாருமே அன்பாக கதைக்க மாட்டேன். கதைக்க போனோம்னா டே என்னடா படா 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 என்ன மாதிரி. ஓ அம்மா எனக்கு பிடிச்சி அதான் ரங்கி நான் இதுலேருந்து. மற்றவர்கள் என்ன ஏறிட்டு கேட்க போடா அப்படியே என்ன சொல்லி விட்டுருவாரு. நீங்கள் அந்த அன்பா கதைச்சு அதுதான் அதுதான். இன்னைக்கு ஐயா என்ன கண்டு கதைக்கிறா, நாளைக்கு நான் வரைக்க ஐயா என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டு கதைக்கிறதுலாம் மகிழ்ச்சி. சரி ஐயா, நாங்கள் என்னென்னா உங்களுக்கு என்ன தெரியாது, நாங்கள் இந்த ஊரை சுற்றி பார்க்க வந்த ஒரு சுற்றுலா பயணிகள். சரி ஐயா, உங்க சொல்லுங்கள், எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுங்க. அப்போ கிட்ட போனாங்க இந்த பிள்ளைகளை வந்து காய்ச்சி எனக்கு ஃபுல்லாக நன்றி இல்லைக்கா. அப்போ நீங்கள் காட்டும் அனுப்பு. இவர் யாழ்ப்பாணம், நானும் யாழ்ப்பாணம் தான்.
யாழ்ப்பாணத்துலேருந்து உங்களோட ஊர் பார்க்க வந்தேன் போயிட்டு வாங்க. சரி ஐயா, சரி, நன்றி நன்றி. உண்மையிலே ஐயா கதைக்கவே ஆசையாக இருக்குது. இந்த இடத்த பாருங்க, மரவள்ளி தோட்டம். எங்கே தடி நடுறதில் விதையா போடுறாங்க போல இருக்குண்ணா. இதில் வேலை பக்கம் போவோம். ஏன்னா இதுக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த வீதி நல்லா போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த பக்கம் வயல் பகுதி, அம்மன் கோவில். அம்மன் கோயில் எல்லாமே அம்மா உந்தன் கோயில் அம்மா, அன்பு கதை சொன்னாலே. நல்லா இருக்குது கோயில்னு, ஒரு அளவான கோயில். அப்படியே முன்னுக்கு பாருங்க, இந்த பகுதியில் குளம். சரி, நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இந்த வீதியால் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். நாங்கள் இதில் ஒரு வீடு. ஓ, இந்த பகுதியை பாருங்க, அதனால் ஒரு பெரிய மலைப்பகுதி. ஒரு கட்டணம் கட்டுப்படுது என்னென்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த மின்சார கோபுரம்னு நினைக்கிறேன், என்னென்னு சரியாக தெரியல. இதில் இருக்கிறது சின்னக்கரைச்சி களப்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன். கும்புட்டியில் இந்த பகுதியை நின்று பார்க்கவே அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அந்த மலைப்பகுதியை பாருங்க, சிறப்பாக இருக்குது. சரி, இதால் அப்படி எங்களை போகலாம். இதோட இப்படி திருப்பி கொண்டு போவோம். அந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கு அங்கால கொஞ்சம் தூரம் போய் அந்த கலப்பு பகுதியை பார்த்துட்டு இப்போ திரும்ப பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். வேலை பக்கம் போவோம். இதுக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இதில் முன்னுக்கு ஒரு கட்டிடம் இருக்குது. கும்புருப்பட்டி கனிஷ்ட பாடசாலை, திருகோணமலை. பள்ளிக்கூடம் இதுக்குள்ளே இருக்குது. சரி, பின்னுக்கு திருப்பி அதுக்குள்ள போய் குத்துப்பட்டு போச்சுடா. எடுப்பது இல்லையா? அதில் பாருங்க, ஒரு கைவிடப்பட்ட வீடு எல்லாம் செய்தப்பட்டு போயிருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு அதுதான் அடியாருக்கு வீடு. நிறைய உள்ளூர் வீதிகள் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்குள்ளேயுமே நாங்கள் போகலை. இந்த வீதியை பாருங்க. சரி சரி, இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வீதி போகுதுன்னு காட்டுது. இந்த வீதியால் போவோம். இதை சுற்றி கொண்டு வருவோம். குட்டி வீதி. இதுக்குள்ளெல்லாம் வீடுகள் இருந்திருக்குது. அத்தி வேறமே இல்லாமல் இருக்குது பாருங்க. ஓ, இதுலெல்லாம் வீடுகள் இருந்திருக்கு. இந்த காணிக்கு பின்னுக்கு பனை மரங்கள் அதிகமாக இருக்குது. அடுத்தது வயல் நிலங்கள். உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அடுத்தது இதுலேயும் ஒரு வீடு இருக்குது. இந்த வீடும் செய்தப்பட்டு போயிருக்கு. இந்த வீட்டுக்கு பின்பகுதியில் பாருங்க, வயல் பகுதியில் நிறைய மாடுகள் நன்று மேய்ந்து கொண்டு இருக்கின்றன. சில வீதிகள் தான் சரியாக போடப்பட்டிருக்கு. உள்ளூர் வீதிகள் எதுவுமே போடப்படலை. இது கரைப்பகுதிக்கு போகிறதான்னு நினைக்கிறேன். கொய்யாடி பயிறுவர். மயில் தோகை இளமயிலாடு. ஐயோ, இதால் போகிறது. கடவுளே 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 கடவுளே. மிகச்சிறந்த அழகிய தமிழ் கிராமம் இது. களப்பு பகுதி. இந்த வீதிக்கு போகலாம். அங்கே போகிறதுக்கு முதல் இதில் இருக்கிற கோயில் பகுதிக்கு போயிடுவோம். கணபதி கோவில் புதிதாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். சுத்தவர வயல் நிலங்கள் தான் சிறப்பாக இருக்குது. அந்த பகுதியில் பாருங்கள், எருமை மாடுகள், நாட்டு மாடுகள் நன்று மேய்ந்து கொண்டிருக்கின்றன. சரி, இனி
போவோம். வணக்கம் அண்ணா. உங்களோட பேர்? பேர் செல்வன். உங்கள் பிறந்த இடம் இதுதானே? சேனையூர் பிறந்தது. சேனையூர்ன்றது அங்கே இருக்குது? மூதூர். மூதூரா? இங்கே திருமணம் செய்து வந்தோம். இங்கே திருமணம் செய்து வயல் செய்கிறோம். எவ்வளோ காலம்? இப்போ யுத்தத்துக்கு பிறகு. நீங்கள் யுத்தத்துக்கு பிறகு 2009க்கு பிறகே வந்துட்டீங்களா இல்லை கனகாலத்துக்கு பிறகு வந்ததா? 2000 அங்கே வன்னியில் இருந்தார். வன்னியில் அங்கே இருந்தீங்க. தூக்குடி. நீங்கள் வரும்போது இப்போ இந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ மாற இருக்கா? காடு தான் முதல்ல, இப்போ அந்த எல்லாம் இந்த கொஞ்சம் திருத்த வேலை. இதெல்லாம் முதல் வயல் செய்த இடங்களா? அதுக்கும் ஜாலை எல்லாம் தோட்டம், வயலும் ஜாலை தோட்டம். அங்கால எங்காலையா? கலப்புக்கு அங்கால போகணும். அப்போ எப்படி இருக்குது மூதூரோட ஒப்பிடும்போது? அங்கே இதே மாதிரி தான் இங்கே இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குமா? எல்லாம் ஜானாரத்து தள்ளின்னு. ஒவ்வொரு நாளும் வருமா இல்லை இப்போயாவது வந்துட்டா? இப்போ குறைவு, இனி மாரி தான் கூட. மாரியில் கூடவா இருக்குமா? வயலெல்லாம் நாசம் செய்து விட்டுருமே. எல்லாம் ஆனவேலி தானே. இப்போ ஆனவேலி இருந்தாலும் ஜான் அப்படி காலை போட்டுட்டான் போகுது. அதுக்குள்ளே எல்லாம் தள்ளிட்டு தான் வந்து அந்த வேலை போகும். போயிட்டு உள்ள வழியில் விளக்குள்ள தள்ளுறது லேஸ் தானே. எந்த பக்கம் தள்ளுறது தான் பிரச்சனை. அப்பயும் தள்ளிடும். அதான் உங்களை பார்க்க ஒரு நடிகர்கிட்ட பேர் ஞாபகம் வருது எனக்கு. பார்க்க நடிகர்கிட்ட உருவமாக இருக்குது. இல்லை உண்மையாக எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது இல்லை, எனக்கு யாருன்னு தெரியல. சரி அண்ணா, சரி, நன்றி நன்றி. மின்தேரிக்குள்ளாலே ஜானை காலை போட்டுட்டு போகிற அளவுக்கு யானைக்கு பழக்கப்பட்டு போச்சு. இது மின் கோபுரம் தான். இதே மாதிரி தான் நங்காலயம் வச்சுருக்குது. ஓ, சிறப்பு. சிறப்பாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. கான்கிரீட் பாலம். ஓ, சிறப்பு. நல்லா தான் இதனால தண்ணி தெளிவாக இருக்கு. என்ன இங்கால தான் வயல் 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 பகுதி இங்கால. சரி, இதுக்குள்ள கொஞ்சம் தூரம் போய் வருவோம். காட்சிகள் எல்லாம் கண்ணை பறிக்குது தெரியும். ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. பாருங்க, நேர பாருங்க. ஓ, வயலும் விதைச்சிருந்தா சாட்டப்படி இருக்கு மேடம். இப்போவே நல்லா இருக்கு பார்க்க. சொல்லி வேலை இல்லையா? சரி போவோம். சரி, அந்த பாலத்தை தாண்டி போய் சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, குறுக்கு வீதிகளூடாக பயணம் செய்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இப்படி இருக்கேன். இந்த ஆலமரத்துக்கு கீழே நின்றாலே 6 குடும்பம் வாழலாம் போல கிடக்கு. அந்த அளவுக்கு பெரிய நிழல் பகுதி. இதில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. பகுதியை பார்த்தீங்களா, குறுக்கு வீதிகளூடாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டு சூழலே அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இருக்கிறது ராவணன் கல்வி நிலையம். உங்களோட பேர்? சிவராஜ். உங்களோட பிறந்த இடம்? பிறந்த இடம் மூதூர் ஹட்டோரிச்சு தான். இங்கே கல்யாங்கட்டி இருக்குது. இங்கே கல்யாணம் எவ்வளோ காலம் வந்து? இப்போ இங்கே வந்து 22 வருஷம். இந்த இதில் இருக்கிறது ராவணன் கல்வி நிலையம் கும்புருப்பட்டி என்று கிடக்கு. இலவச வகுப்புகள் கிடக்கு. ஓ, யார் இதை நடத்துறது? இது நடத்துறது பன்னீர்செல்வன் இங்கே யாழ்த்தான அவர் லண்டன். அவர் அங்கே உதவி, அவருக்கு அந்த கிரிக்கெட் விளையாடுறானி, அதில் வந்து 6 பேர் உதவி செய்து அவர் இங்கே அவர் செய்து நடத்துகிறார். வரையா தெரியுமா அவர்கிட்ட பேர்? மார்ச்செல்லாம் உங்கள்கிட்ட வந்துடுவார் போய் சொல்லி போட்டீங்க. தெரியுமா அவர்? ஓ, என்ன பேர் அவருக்கு? பன்னீர்செல்வம் தான். இந்த
எத்தனை பிள்ளைகள் படிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு? நிறைய பிள்ளைகள் வரதா? நிறைய பிள்ளைகள் எல்லா வகுப்புக்கும் இருக்குது. எத்தனை? 5 தொடக்கம் 11ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கிலீஷ் எல்லாம். 6ஆம் பட்டாரமே நெய்வடம் கும்புறப்பட்டி. எங்களோட மகளும் இங்கே படிச்சு தான் ஓஎல் பாஸ் பண்ணி அப்புறம் இப்போ ஏஎல். இங்கே தான் படித்தவா? நான் கரைச்சல் படுறேன். எனக்கு கொண்டு ஒரு 30,000 காசை தந்தா நான் 3 நாளில் முடிச்சு போடுவேன். நோமோ இல்லை. நல்லது தானே. இது வந்து பிள்ளைகள் பயன்படுது. பிள்ளைகள் பயன்படுது. இது வந்து ₹1 காசு வாங்க வேண்டல. ₹1 காசு ஒரு பிள்ளை டைம் பண்ணுறல. பிள்ளைகளுக்கு கோப்பி, உடுப்பு, காலில் போடுற செருப்பு, வருஷம் முடிவில் எல்லாம் செய்து ஒரு ஃபங்க்ஷன் செய்து எல்லாம் கொடுக்குறாங்க. பரிசு எல்லாம் நடக்குது. அடுத்ததான் எனக்கு பிடிச்சிருக்கிறது இந்த நிறுவனத்தினுடைய பெயர். அடுத்தது பெயர் பலகையும் பிடிச்சிருக்குது. இப்படியான ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த மாதிரி இலவசமாக சொல்லி கொடுத்தா பிள்ளைகள் ஆர்வத்தோடு போய் படிக்கும். மற்ற சில பேருக்கு இந்த ஒன்றுக்கு மடியில் போட்டு காசு பண்ணுறாங்க, வண்டி கொண்டு குடிச்சு சாரை குடிச்சு போட்டு. அதுதான் சரி, நல்ல எல்லாம் சரி. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் மரக்கறியாக வரேன். இன்றைக்கி போய் வந்தாச்சா? இன்றைக்கு நான் சொல்லி போனால் நாளைக்கு இங்கே வருவோம். கோவாடு வரும். ஆனால் இந்த கோயிலில் பூசை வைக்கணும் கண்ணையும். சரி. கண்ணகமே இந்த கரையோரத்தில் இருக்குது. சரி. இந்த வராயம்மன் மங்களகரமாக தான் நிற்கிறீங்க. அப்போ யோசிச்சுன்னா கோயிலுக்கு போய் வந்து நிற்கிறீங்கன்னா பூசை செய்கிறவர் ஐயா. எவ்வளோ காலம் செய்கிறீங்க? வந்த காலத்துக்கு இப்போ 20 வருஷத்துக்கு இங்கே மரக்கறியாக பால் எடுத்து தயிர் போட்டு விற்கிறோம். சரி. அப்போ இருந்த மரக்கறி விலைகளுக்கும் இப்போவும் என்ன வித்தியாசம்? இப்போ பணவீக்கம் வந்திருக்கு, அது தெரியுமா? இப்போ நாங்கள் அன்றாடம் ஒரு சரியான வித்தியாசம். இப்போ என்ன விலை போகுது? சுருக்கம் அடக்கடக்கு சொல்லுங்க. கத்திரிக்காய் 150 விற்பேன். பயறு பயத்தங்க 300 எடுக்கிறதுக்கு. தக்காளி 300 350 விற்பேன். தக்காளி 300 350 விற்பீங்க. இப்போ இருக்கிறதுலே அதிகூடிய விலைன்னா இது? அதிகூடிய விலைன்னா மற்ற மரக்கறிகளில் கரெக்ட் விலை கூட. எவ்வளோ அது? அது இப்போ 1000 ரூபா. மற்ற கோவாயெல்லாம் 320. போஞ்சிக்காய் கரெக்ட் தான் ஆகக்கூடிய விலை. கறி மிளகா 900 ரூபா. பச்சை மிளகாய் 800 ரூபா. நீங்கள் மரக்கறி எங்கே போய் எடுத்துன்னு வர? நான் டவுன்லையும் போய் எடுப்பேன், தோட்டத்திலையும் பார்த்து எடுப்பேன். சரி ஐயா, நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களோட கதைச்சதே கடவுள் அருள் தந்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு புன்னகையோடையும் மகிழ்ச்சியோடையும் கதைச்சிருக்கிறீங்க. நன்றி ஐயா, நன்றி. சரி. இந்த செயலை செய்யக்கூடிய அந்த அண்ணா உட்பட்ட குழுவினருக்கு வாழ்த்துக்கள். தனியாக செய்கிறாரோ குழுவாவோ தெரியல. காணியம் கொடுத்து அவற்றை பங்களிப்பு மற்றாக்களோட கூடுதலாக தான் செய்கிறேன். சென்று பாருங்க, இந்த வீதியை பாருங்க. எனக்கு தெரியலையே பையன் இந்த மாதிரி வீதி சரியா இல்லையான்ட்டு. போடப்பட்ட வீதியை இப்படி சேதப்பட்டு போயிருக்கேன்டா. வீதி போட்டதில் தானே பிள்ளை இதுக்குள்ளெல்லாம் வீடுகள் இருக்குது. சரி, இப்படியே போனால் பேச்சியம்மன் கோயில் இருக்கலாம். அடுத்ததுக்கு போவோம். இதில் இருக்கிறது பேச்சியம்மன் கோயில். மயில் கிட்ட தெரியுது. மயில். சரி, உள்ளூர் வீதியெல்லாம் சுற்றி பிரதான வீதிக்கு வந்தாச்சு. கும்புறுப்பட்டி பாலம் அந்த பகுதியிலேருந்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்கள். இந்த வீதியால் பயணம் செய்யும்போது வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு போனாங்கள். இனி இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு போவோம். இந்த இடப்பக்கத்தில் எப்படியான சூழல் இருக்குன்றதை அவதானிப்போம். என்னோட சேர்ந்து நீங்களும் ரசிக்கும். அதுக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குதா? இதில் ஒரு கோயில் இருக்குது. சபரிகிரீசன் ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குது. பார்த்து கொண்டு வருவோம். இங்கே இருக்குது ஐயப்பன் கோயில். ஆனால் மூடி இருக்கு. தெரியுதா அப்படியே? அதில் போவோம். இதில் அந்த பழம் வெட்டி சாப்பிட்டு போவோம். என்ன நல்லா இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. எப்படி சுகம்? பதிவு செய்யலாம் தானே? இது என்ன விலை இந்த வெள்ளரி பழம்? 150 ரூபா. உண்டை வெட்டி சாப்பிடுவோம். நல்லா எடுத்தாங்க. எவ்வளோ நிறைய நிற்குதுன்னு பாருங்க. பாதி சாப்பிடுங்க ஐயா. சரி. ஐயா சின்னந்தான் நல்ல இனிப்பு. என்ன வெஜிலுக்கு சாப்பிட்டா அப்படி இருக்கு. இதுக்கு என்ன போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்?
இது மிளகாத்தூள். மிளகாத்தூளும் உப்புமா? மிளகு தூளா மிளகாத்தூள்? நல்லா இருக்குமாக்கா அது? என்ன நல்லா இருக்குமா? நான் இது வரைக்கும் அப்படி சாப்பிடுற அதான் டேஸ்ட் போட்டு சாப்பிட்டு பாருங்க. பாருங்க, அதை கரைக்கிறதா இல்லை? இல்லை சும்மா மேலால பழத்தை வெட்டி டீசல் எடுத்துட்டு மேலால உப்பு தூளும் தூவி மிளகுத்தூளும் தூவலாம், மிளகாத்தூளும் தூவிட்டு. நான் ஒரு முயற்சி செய்து பார்க்குறேன் ஒரு நாளைக்கு. வீதியினுடைய இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்குவோம். அதில் இருக்க கோயில் அங்கே தெரியுது. இதில் பாருங்க, புதிய புதிய கட்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ இந்த பகுதியெல்லாம் ஆரம்ப காலத்தில் தோட்டங்கள் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது? தென்னந்தோப்புகளும் அதிகமாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்துலேயுமே நிறைய தென்னை மரங்கள் நட்டுருக்குது, தோப்பாக இருக்குது. தூரத்தில் பார்த்தாலாம் தென்னந்தோப்பு தான். இதில் இருக்கிறது கும்புருப்பட்டி மெதடிஸ்ட் மிஷன் தமிழ் கிழவன் பள்ளிக்கூடம். கும்புருப்பட்டி அப்படியே தென்னந்தோப்பு தான். இதில் கைவிடப்பட்ட வீடுகள். சரி, நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துலேருந்து இதுவரைக்கும் வந்து திரும்ப இது ஊடாக போய் இப்படி பார்த்து நாங்கள் இதில் ஒரு அழகிய வீடு வடிவாக இருக்குது. இதுக்குள்ளே இறங்குவோம். இன்றைய நாளில் கும்புருப்பட்டியினுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நாளைய நாளில் இன்னும் சில பகுதிகள் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.